வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் குடமிளகாலாம் சேர்த்து ஒரு ரைஸ் தான் பண்ண போறோம். நம்ம வந்து கறி பொடி கூட்டுக்கு சேர்த்து ஒரு பொடி அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பொடியை யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். ஸோ டக்குன்னு பண்ணிடலாம். நான் கடாயில் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சிட்டு ஸோ தாளிக்கிறதெல்லாம் தாளிச்சிருவோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துருவோம். வெங்காயம் வந்து கண்ணாடி மாதிரி வதங்கிடுது. இப்போ கத்திரிக்காய் குடமிளகா ரெண்டுத்தையுமே சேர்த்துடலாம். கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். குடமிளகாயும் சேர்த்துருவேன். இப்போ தேவையான உப்பு போட்டு மூடி வச்சிடலாம், கொஞ்சம் வேகட்டும். சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டு வேகட்டும். இப்போ கத்திரிக்காய் வெந்திருக்கும், பார்த்துடலாம். நல்லா குழையாம அழகா கரெக்டாக கத்திரிக்காய் குடமிளகா ரெண்டு வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம கறி கூட்டு பொடி தான் சேர்க்க போகிறோம். இந்த பொடி வந்து இது வரைக்கும் அரைச்சி வச்சுக்கல அப்படின்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சௌரியமாக இருக்கும். டக்குன்னு சாதம் கலக்கிறதுக்கும் சௌரியமாக இருக்கும், கூட்டு பண்ணுறதுக்கும் சௌரியமாக இருக்கும். நீங்கள் சாம்பாரில் கூட போட்டு ட்ரை பண்ணலாம், அதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இப்போ காரத்துக்கு இந்த இருக்கிற பொடியில் இருக்கிற காரமே போதும். பொடி சேர்த்துடலாம். பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து சாதம் வந்து உதிரம் வடித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். நம்ம ஜஸ்ட் அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். சாதம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மேலாக ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுருவோம். அவ்வளோதான். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பாருங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கத்திரிக்காய் குடமிளகா சேர்த்து ஒரு சாதம் வந்து ரெடி. இதுக்கு வந்து நீங்கள் வந்து பட்டை கிராம்பு இதெல்லாம் எதுவுமே தாளிக்க வேண்டாம், எந்த மசாலாவும் வேண்டாம். வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெங்காயம் சேர்க்க மாட்டீங்க அப்படின்னா அது ஆப்ஷனல். வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் கத்திரிக்காய் குடமிளகா வதக்கி இந்த பொடியை போட்டு டக்குன்னு ஒரு ரைஸ் பண்ணிடலாம். இப்போ கோவக்காயும் பண்ணலாம், உருளைக்கிழங்குலையும் பண்ணலாம். கோவக்காய் உருளைக்கிழங்கு, கோவக்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரி காம்பினேஷனில் கூட நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். எப்பயுமே சொல்கிறது தான். இது தொட்டுக்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு சிப்ஸ் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.